ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய லஞ்சுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மளுடைய லஞ்சுக்காக மீன் எடுத்திருந்தேன். மீன் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம். வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லோம் இந்த மீன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா 1/2 கிலோ மாட்டில் நான் எடுத்திருந்தேன். இதை நல்லாவே நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இதோட சேர்த்து சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்டைக்காய் எடுத்திருந்தேன். வெண்டைக்காவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா மீனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கிறதுனால இதுவுமே பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இதை இன்னைக்கு நான் என்ன மாதிரி சமைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை எண்ணெயில போட்டு, தண்ணி ஊத்த தேவையில்லை, எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கட்டிப்பால், அதை நம்ம சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் பெரட்டி எடுத்தோன்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல டேஸ்டா இருக்கும். சின்ன பிள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மீனுக்குமே நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். இப்ப கறி கொதிச்சிட்டு இருக்கிற டைம்லயே நம்ம மீனையுமே அதுக்குள்ள போட்டுறலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதோட சேர்த்து இன்னொன்னு கீரை எடுத்திருக்கிறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா வல்லாரை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மீனோட சேர்த்து சாப்பிடும் போது இதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இது நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, புளி எல்லாம் சேர்த்து நம்ம சம்பல் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதோட ஆரோக்கியமா இருக்கும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.